நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, திடனற்றவர்களை தேற்றுங்கள். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கும் ஊழியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் சந்தோஷமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று பல புத்திமதிகளை சொல்லும்போது அதனுடன் சேர்த்து திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். இன்று திடப்படுத்துதலை குறித்து சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மோசேயின் கடைசி ஊழியம் என்னவென்றால், தேவன் சொன்னது நீ போய் யோசுவாவை திடப்படுத்து என்றதும், அதாவது தனக்கு பின் தமது ஊழியத்தை செய்யப்போகும் யோசுவாவை நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு என்கிறான். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில். மற்றும் இயேசு கடைசியாக சிலுவையில் தொங்கின வேளையில் சிலுவை கல்லனை திடப்படுத்துகிறார். மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் நிமித்தம் கடலில் கப்பல் பயணத்தின் போது அந்த கப்பல் நடுக்கடலில் சிக்கி தவித்து இரவும் பகலும் 12 நாட்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒன்றையுமே பார்க்க முடியவில்லை. சாப்பாடும் முடிந்து போய்விட்டது. பேதுரு கூட இருந்தவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று சற்று யோசித்து பாருங்களேன். கப்பலில் தன்னுடன் இருந்தவர்களோடு பேதுரு பேசியது, திடம் மனதாய் இருந்து இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிறார். இப்படி பவுல் மற்றவர்களையும் திடப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, கானானை வேவு பார்க்க சென்றவர்களில் 12 பேர்களில் 10 பேர்களும் பொய் சொல்லவில்லை, உண்மைதான் சொன்னார்கள். அங்கு பார்த்த உண்மையைத்தான் அவர்கள் சொன்னார்கள். இதனால் இஸ்ரேலர்களின் இருதயம் கரைந்து போனதினால் யோசுவாவும் காலேப் மட்டும் சொன்னது என்னவென்றால், நாம் அவர்களை எளிதாய் ஜெயித்து கானானை சுதந்திரத்தில் கொள்ளலாம் என்று மோசேயிடம் சொன்னார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு அநேகரை திடப்படுத்தும் ஊக்குவிக்கும் ஊழியத்தை உங்களிடம் தந்துள்ளார். விசுவாசத்துடனே தேவ வார்த்தையை பேசுவீர்களாக. தேவையில்லாத வீண் வார்த்தைகளால் ஜனங்களை குழப்ப வேண்டாம். தேவன் தாமே உங்களுக்கு முன்னே சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தி நடத்த வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆமென். God bless you.